இதெல்லாம் நீ செல்வநாயகிக்கு தெரியாம பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா கல்யாணம் அப்படி கிடையாது. செல்வநாயகிங்கிற நெருப்பு கோட்டை தாண்டி நீ அபிய கூட்டிட்டு போய் உங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது. முடியும் சார். முடியவே முடியாதுமா. என்னால முடியும்னு நான் முழு மனசா நம்புறேன் சார். அந்த போராட்டத்துல உன் உயிர் தாமா போகும். போட்டும் சார். என் அக்காவுக்காக, அவ குழந்தைக்காக, என் குடும்ப மானத்தை காப்பாத்த என் உயிர் போனாலும் போட்டும் சார். தேவி அவ காதலனோட சேர்த்து வைப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். சொன்ன வார்த்தைக்காக உயிரை கூட கொடுப்பா சார் இந்த சத்யா. சத்யா, உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், இது தப்பாயிடும். உன் உயிர் மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல இருக்கிற எல்லார் உயிரும் போயிடும். என் பேச்ச கேளுமா. உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் உங்க கம்பெனிக்கு செஞ்ச துரோகத்துக்கும் மன்னிப்பு கேட்கதா சார் நான் கோயிலுக்கு வந்தேன். நீங்களும் என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிட்டீங்க. இது போதும் சார். நான் கிளம்புறேன். செல்வநாயகிக்கு எதிரான என் நியாயமான போராட்டத்தை தனியாளாவே நான் நடத்திக்கிறேன் சார். நான் செத்தாவது என் அக்காவையும் அவ குழந்தையும் வாழ வைப்பேன். அதுக்கு இந்த தெய்வம் எனக்கு துணையா இருக்கும் சார். நான் வரேன் சார். சத்யா, உன் தைரியத்தை பாராட்டுறேன். அநியாயத்துக்கு எதிரான உன் போராட்டத்தை மதிக்கிறேன். நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமே நீ தனியா போராட வேண்டாம். உன் போராட்டத்துக்கு நானும் துணையா இருக்கேன். சார், எனக்கு புரியல. நீங்க எப்படி சார் எனக்கு? உன் அக்காவுக்கு நியாயம் கிடைக்க உயிரையும் தருவேன்னு நீ இவ்வளவு துணிச்சலா சொல்லும் போது உன் லட்சியத்துல ஜெயிக்க நான் உதவி பண்ணலன்னா அப்புறம் நான் மனசாட்சி இல்லாத மனுஷன் ஆயிடுவேமா. சார், எனக்கு நீங்க ஏன் சார் உதவணும்? என் பொண்ணோட உயிரையும் மானத்தையும் காப்பாத்தனவாமா நீ. அன்னைக்கு நீ இல்லாம போயிருந்தா இன்னைக்கு என் பொண்ணு உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. அதனால உனக்கு உதவுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதை விட உனக்கு நான் செலுத்த போற நன்றி கடன் வேற எதுவாகவும் இருக்க முடியாதுமா. ஆனா நீ ஒரு தனி மனுஷியா, ஏழையா இந்த போராட்டத்தை நடத்த முடியாது. செல்வநாயகிய எதிர்த்து போராடணும்னா அவளை போலவே உனக்கு ஈக்குவலான பணபலம், ஸ்டேட்டஸ், அதிகாரம் உனக்கும் கிடைக்கணும். அதுக்கு நீ ஒரு புது அவதாரம் எடுக்கணும் சத்யா. அதுக்கு நான் என்ன சார் பண்ண போறேன்? சொல்றேன். சார், இதெல்லாம் நடக்குமா சார்? சாத்தியப்படுமா? நடக்கும், என்ன நம்பு. ஆனா சார், உங்க வீட்ல மேடம், உங்க பொண்ணு ஆர்த்தி, அவங்கெல்லாம் இதுக்கு ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சத்யா. இதெல்லாம் யோசிக்காமலா நான் உன்கிட்ட வார்த்தையை கொடுப்பேன்? என் வீட்டுல இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ மட்டும் இப்ப நான் சொன்ன பிளான் படி நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு வந்துரு. மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். ஆபீஸ்னது ஒரு ஞாபகம் வருது சார். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? நான் பண்ண தப்பால யாமினிக்கு வேலை போயிடுச்சு. தயவு செஞ்சு அவங்கள மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கோங்க சார். சரி, ஓகே. யாமினியும் ஒரு டேலண்டட் கேர்ள் தான். நாளைக்கு அவளையும் வர சொல்லு. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்.
நடுக்கடல்ல திசை தெரியாம தத்தளிக்கிற படகுக்கு ஒரு துடுப்பு கிடைச்ச மாதிரி நலன் சாரை என்கிட்ட அனுப்பி என் லட்சியத்துக்கு உதவுறது நீதாம்மா. எல்லாம் சரியாயிடுங்கிறது நம்பிக்கை, எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேங்கிறது தன்னம்பிக்கை. ஆனா இது ரெண்டும் தவறினாலும் மனம் தளராதே மகளே. நியாயத்துக்காக போராடுற உன்னை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என் மேல நம்பிக்கை வை, எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் சத்யா அப்படின்னு ஒரு உத்தமர் மூலமா நீ உன் முழு ஆதரவையும் எனக்கு உணர்த்துறதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறியாமா? என்னால நம்பவே முடியலம்மா. நான் கனவுலயும் நினைச்சு பார்க்க முடியாத சாத்தியமில்லாத எவ்ளோ பெரிய காரியத்தை நீ எனக்கு நலன் சார் மூலமா செஞ்சு கொடுக்க போற. முடியாதுங்கிறது முற்றுப்புள்ளி, நிச்சயம் முடியுங்கிறது வெற்றி புள்ளி. நான் அந்த வெற்றிய சாதிச்சு என் அக்காவுக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் நியாயம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்லவரோட துணைய தேர்ந்தெடுத்து நீ எனக்கு கொடுத்திருக்க. இதே போல கடைசி வரைக்கும் நீ எனக்கு துணையா இருந்து வழி நடத்தி என் போராட்டத்தையும் ஜெயிக்க வச்சு கொடுத்தாயே.